கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் என்றும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேசுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையானது அது நமக்கு ஜீவனாயும் ஆவியாயுமாய் இருக்கிறது. அது நமக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். குறிப்பாக கடந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே சில காரியங்களை பார்க்கலாம் என்று சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களோடு பேச இருக்கிறேன். குறிப்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆபிரகாமை பலத்த ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பதற்கு அவன் விட்டுவிட வேண்டியதிருந்த காரியங்கள் சிலவற்றை குறித்து கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். குறிப்பாக சில மனிதர்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விலக்கி கொண்டு போகிறதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதே போல சில பொருட்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகிறதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே சில பொருட்கள், சில இடங்கள், சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கும்போது கர்த்தர் அவைகளை நம்மை விட்டு அகற்றி விடுகிறதை, நம்மை விட்டு விலக்கி கொண்டு போகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். அதே போல இதே ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்த ஆபிரகாமினுடைய சகோதரருடைய மகனாகிய லோத்துவினுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியத்தையும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு பகுதியோடு ஒப்பிட்டு இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக லோத்துனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சில மனிதர்களை விலக்கி கொண்டு போக விரும்பினாரோ, எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சில இடங்களையும் பொருட்களையும் ஆபிரகாமிடத்திலிருந்து விலக்கி கொண்டு போக விரும்பினாரோ, அதே போல லோத்துவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை அந்த லோத்தினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் சோதோம் பகுதியிலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் விலக்கி கொண்டு போனார். அந்த சோதோம் பகுதியின் மக்களோடு இணைந்திருந்த லோத்துவினிடத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை விலக்கி கொண்டு போனார். இவைகள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே லோத்துவுக்கும் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பையும் சுவிசேஷத்தையும் சொல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இறுதி நிலையை கொடுப்பதில்லை. அதைதான் நாம பார்க்கிறோம். லோத்துனுடைய வாழ்க்கையிலும் அந்த லோத்துவுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே இருந்து பார்க்கிறோம். ஆனபடினாலேதான் வேத வசனம் சொல்கிறது, இந்த உலகத்திலே எது முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு உலக ஆசீர்வாதத்தை விட முக்கியமானது கடவுள் அருளி செய்கிற ஆசீர்வாதம். இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு திரளான பணம் இருக்கலாம், அல்லது திரளான பொருள் இருக்கலாம், அல்லது நாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம். அவைகளெல்லாம் ஆசீர்வாதங்கள் இல்லை. தேவன் அருளி செய்வதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோமானால், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் மனுஷன் சம்பாதித்து கொள்ளலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஒரு மனிதன் சம்பாதிக்கலாம். கடவுளுடைய ஒத்தாசையை தேடாமல், கடவுளை தேடாமல் தன் இஷ்டம் போல வாழுகிற ஒரு மனிதன் கூட திட்டமிட்டு ஏராளமான பணத்தை சேர்த்து விடலாம், அல்லது ஏராளமான சொத்துக்களை சேர்த்து விடலாம், அல்லது கடவுளை தேடுகிற மனிதர்களை விட இந்த உலகத்திலே செழிப்பான நன்மைகளை ஒரு மனிதனால் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த உலகம் முழுவதும் உள்ள அத்தனை நன்மைகளையும் ஒரு மனிதன் சுதந்திரித்து கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதை பல்வேறு பின்னணிகளிலே வேத புஸ்தகம் சொல்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு ஏராளமான விவசாய நிலங்கள் இருக்கிறது. அந்த விவசாய நிலங்களிலே அவனுக்கு திரளாக விளைகிறது.
அந்த விளைச்சல்களை தன்னுடைய களஞ்சியத்திலே, தன்னுடைய குடோனிலே, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதற்கு இடமில்லாத அளவுக்கு அவனுக்கு ஏராளமான பணம், ஏராளமான பொருள் வருகிறது. அந்த தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பதற்கு அவன் ஒரு திட்டமிடுகிறான். ஒரு பெரிய அந்த களஞ்சியத்தை கட்டி அதிலே எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தன் ஆயுசு நாட்களுக்கும் தான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அப்பொழுது கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது, இன்று இரவு உன்னுடைய உயிர் எடுத்துக்கொள்ளப்படுமானால், உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால், நீ சேர்த்து வைத்தவைகள் அது யாருடையது? அதை நீ கொண்டு போக முடியுமா? அதனாலே பல வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு நாம் ஏராளமான பணத்தையும் பொருளையும் இந்த உலகத்திலே சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணத்தையும் பொருளையும் அனுபவிப்பது நம்முடைய கையிலே இல்லை. அந்த பணத்தையும் பொருளையும் அனுபவிப்பது அது கடவுளுடைய அனுக்கிரகம், அது கடவுளுடைய ஆசீர்வாதம். அதே போல ஏராளமான பணமும் செல்வமும் சொத்துகளும் நமக்கு இருக்கலாம். அவைகளை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு ஜீவன் வேண்டும், நமக்கு சுகம் வேண்டும், பலம் வேண்டும். ஒருவேளை பணத்தினால் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும். ஆனா ஒன்னே ஒன்றை மட்டும் வாங்க முடியாது, சுகத்தை வாங்க முடியாது, வியாதியிலிருந்து விடுதலையை வாங்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் என்று தன்னுடைய பணத்தை வைத்து எந்த ஒரு மனிதனும் வாழ்ந்து விட முடியாது. ஒருவேளை சொல்வார்கள், மகா அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற அந்த அரசன் உலகம் முழுவதையும் நான் என்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோடு கூட இந்தியா வரை அவர் படையெடுத்து வருகிறார். வந்தவர் கடைசியிலே ஒரு பெரிய வியாதியிலே பிடிக்கப்படுகிறார். அந்த வியாதியிலே பல திறமையான மருத்துவர்களை வைத்து அவருக்கு வைத்தியம் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த அலெக்சாண்டர் போகும்போது சொல்லிவிட்டு போகிறார், ஒருவேளை திறமையான வைத்தியர்கள் இருந்தும் கூட என் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனபடியினாலே என்னுடைய சவப்பெட்டியை உலகத்திலே தலை சிறந்த 4 மருத்துவர்கள் சுமக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மருத்துவர்களால் என் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. நமக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை அல்லது ஜீவனை கொடுப்பது அது கடவுளுடைய கையிலே இருக்கிறது, அது மனிதனுடைய கையிலே இல்லை. நாம் எவ்விதமாக கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதனாலதான் இந்த பகுதி சொல்கிறது, மனுஷன் தன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களையும் சம்பாதித்தாலும், உலகம் முழுவதையும் தன்னுடைய கையின் கீழ் கொண்டு வந்து விட்டாலும், உலகம் முழுவதும் உள்ள பொருட்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், அவனுடைய ஜீவன், அவனுடைய சுகத்தை அவன் இழந்து விட்டால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னும் தெளிவாக நாம் பார்க்க வேண்டுமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போமானால், லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இந்த பகுதி சொல்றதை பாருங்க, ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட வேண்டும். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், உலகத்திலே தலை சிறந்த செல்வங்கள் உங்களுக்கு இருக்கலாம், உலகத்திலே தலை சிறந்த பொருட்கள் இருக்கலாம், உலகத்திலே தலை சிறந்த வைத்தியர்களிடத்தில் வைத்தியம் பார்த்து கொள்ளும் தகுதி உங்களுக்கு பணம் இருக்கலாம், சொத்துகள் இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் நீங்கள் வெறுத்து விடாவிட்டால் கடவுளை பின்பற்ற முடியாது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் நாம் அவரை பின்பற்றி செல்லும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எத்தனை பொருளையும் பணத்தையும் உலகம் நிறைய நாம் சம்பாதித்து வைத்திருந்தாலும் இந்த ஆசையை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியம். அதனால்தான் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் படித்து பார்ப்போமானால் இந்த வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். இப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனையும் வெறுத்து விட்டால், தன்னுடைய ஜீவனத்துக்கென்று இருக்கிறவைகளை வெறுத்து விட்டால், அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், எது என்னுடைய ஜீவனுக்கு அவசியம் என்று இந்த மாம்சம் கற்றுக் கொடுக்கிறதோ, இந்த உலகம் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இந்த பொருள் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது,
இந்த பணம் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது, இந்த சூழ்நிலைகள் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது, இந்த சொத்து இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்று இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படி நான் வாழ்வதற்கு அவசியமானது என்று சொல்லி நான் எவைகளை குறித்து நினைக்கிறேனோ அவைகளை நான் வெறுத்து விடாதவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்ல ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாக நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், லூக்கா 17வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் நாம் இந்த லோத்தினுடைய வாழ்க்கைக்கு நேராக வருகிறோம். ஏன்னா லோத்தினுடைய வாழ்க்கையில அடிப்படையில இருந்து ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருப்போமானால், ஒவ்வொரு இடத்திலும் இந்த லோத்தின் மனைவியும் லோத்தும் அவருடைய குடும்பத்தார் எடுக்கிற எல்லா அந்த முயற்சிகள், அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராகவே அவர்களை முடிவெடுக்க வைக்கிறதா இருக்கும். நம்ம இந்த காரியத்தை தெளிவாக நாம் பார்க்க வேண்டுமானால் ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 19வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் புரட்டி பார்ப்போமானால், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மையமாக வைத்து எடுக்கிற தீர்மானங்களா இருக்கும். இதைத்தான் கர்த்தர் சில நேரங்களிலே விலக்கி கொண்டு போகிறார். சில மனிதர்களை விட்டு, சில இடங்களை விட்டு கர்த்தர் நம்மை விலக்கி கொள்ள விரும்புகிற வேளையிலே ஆபிரகாம் எடுத்த தீர்மானத்தை பாருங்க. அதே சோதோம் கொமோரா பட்டணம் ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது ஆபிரகாமும் லோத்தும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், எந்த இடத்தை யார் வைத்துக் கொள்வது. இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறார், அந்த முடிவை லோத்தினிடம் தள்ளிவிட்டு, இங்கே லோத்து செழிப்பான தேசம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் மகிழ்ச்சியோடு சுகத்தோடு வாழ்வதற்கு ஏற்ற தேசம் என்று எந்த இடத்தை உலக அறிவின்படி தேர்ந்தெடுத்தானோ அதே தேசத்தை ஆபிரகாம் மகிழ்ச்சியோடு விட்டு கொடுக்கிறான். இந்த லோத்தினுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது கடைசி வரை அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டு அவனுடைய மனைவி அங்கே உப்பு தூணாக நின்று அவளுடைய வாழ்வை இழந்து போகிற அந்த இடம் வரைக்கு லோத்துவினாலே அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு அவருக்கு மனசே கிடையாது. நீங்க அந்த பகுதியை நன்றாக நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அந்த 19வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், லோத்துவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அந்த செழிப்பான அந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசு கிடையாது. திரும்ப திரும்ப அதையே குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆண்டவரோடு பேசும்போது அதையே குறித்து பேசுகிறார்கள். இங்க நாம் தெளிவாக வேத புஸ்தகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்போ லோத்து எதன் அடிப்படையிலே முடிவு செய்கிறார், தன்னுடைய கண் கண்டதின் அடிப்படையிலே முடிவு செய்கிறார். அவர் கண்களினாலே பார்க்கிறார், ஒரு இடத்தை பார்க்கிறார், அது மிக செழிப்பான தேசம், அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகுந்த வருமானத்தை கொண்டு வரும், நான் மகிழ்ச்சியோடு வாழுவதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ள ஒரு தேசம் என்று சொல்லி லோத்து ஒரு முடிவெடுக்கிறார். ஆபிரகாம் என்ன முடிவெடுக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த இடம் போதும், நீ எடுத்துக்கொள்கிறதை எடுத்துக்கொள், கர்த்தர் கொடுத்தது போதும் என்கிற முடிவெடுக்கிறார். லோத்து என்ன செய்கிறார், அந்த செழிப்பான தேசத்தை எடுக்கிறார். அந்த தேசம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லும்போது அது பரலோக ராஜ்யம் என்று சொல்லலாம். அது பரலோகத்தை போல மிக ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமாக லோத்துவுக்கு தென்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல அந்த இடத்தை லோத்து தேர்ந்தெடுத்த உடனே கர்த்தர் சில காரியங்களை ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல பதிவு செய்யறார் பாருங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். லோத்து என்ன நினைக்கிறாரு, அந்த தேசத்து ஜனங்கள் எப்படி இருந்தான, அந்த தேசத்து ஜனங்கள் பாவிகளா இருந்தானே, பொல்லாதவங்களா இருந்தானே, கர்த்தருக்கு பயப்படாதவங்களா இருந்தானே, எனக்கு வேண்டியது ஆசீர்வாதம், இந்த உலகத்துல இருக்கிற பணம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேன்மையும் அந்த தேசத்திலே கொட்டி கிடக்கிறது, எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி
இந்த உலகத்துல இருக்கிற வசதியை தேடி ஓடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில. அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சாலமோன் ராஜா தன்னுடைய புஸ்தகத்துல எழுதும் போது அவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று விரும்புகிறவன் அநேக கண்ணியிலே அகப்பட்டு கொள்ளுகிறான். நான் எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆக வேண்டும், ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பும் போது அநேக கண்ணிகளிலே போய் அகப்பட்டு கொள்ளுகிறோம். இந்த கண்ணிகளிலே அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் பல வேளைகளிலே பல இடங்களையும் பல பொருட்களையும் நம்மை விட்டு அகற்றி கொண்டு போகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் இந்த லோத்தினுடைய வாழ்க்கையில இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல நாம் படித்து பார்ப்போமானால், அவர்கள் எந்த அளவுக்கு அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு போகிறதற்கு, அந்த செழிப்பான பட்டணத்தை விட்டு போகிறதுக்கு மனதில்லாது இருந்தார்கள் என்பதை நாம் பார்ப்போமானால் 15வது வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 19:15 வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானா, காலையில கிழக்கு வெளுக்க போகிற அந்த அதிகாலை நேரத்துல இருந்து அந்த தூதர்கள் லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி லோத்துவை அவர்கள் கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 16வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த 2 தூதர்களும் லோத்துவையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் கையை பிடித்து இழுத்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விடுகிறார்கள். வெட்ட பின்பும் சொல்லுகிறார்கள். 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 19:17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு போ என்றார். அப்போ தூதர்கள் தெளிவா சொல்றாங்க, இந்த ஜனங்களை விட்டுட்டு ஓடு, இந்த நிலங்களை விட்டுட்டு ஓடு, இந்த பொருளை விட்டுட்டு ஓடு, இந்த பணத்தை விட்டுட்டு ஓடு, இந்த பணம் வேண்டாம், இந்த இடம் வேண்டாம், இந்த ஜனங்கள் வேண்டாம், நீ ஓடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவனுக்கு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்படுகிறது. முதலாவது லோத்துவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. உனக்கு எந்த தேசம் வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது தவறான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். சோதோம் கொமோரா பட்டணம் என்கிற ஒரு தவறான இடத்தை லோத்து தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்தது மாத்திரமல்ல, அவன் நினைக்கிறான், இந்த பட்டணத்துல இருந்தா எனக்கு ஜீவன் கிடைக்கும், இந்த பட்டணத்துல இருந்தா நான் சுகமா வாழ்றதுக்கு எனக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி லோத்து நினைக்கிறான். கடைசியிலே அந்த பட்டணத்தின் அழிவு வருகிறதற்கு முன்பாக ஆண்டவர் லோத்துவுக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பி எச்சரிக்கிறார், நீ இப்படி இங்கே இருக்கக்கூடாது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி சொல்கிறார். நீ உன் ஜீவனை இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், உன் ஜீவன் நஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமானால், இந்த ஜனங்களையும் இந்த இடத்தையும் இந்த தேசத்தையும் இந்த பொருட்களையும் விட்டு ஓடிப்போ என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் லோத்து சொல்லுகிறத பாருங்க, அந்த லோத்துனுடைய வார்த்தையை 18-19 வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு தயை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அப்ப லோத்து சொல்றத பாருங்க, இந்த சமபூமியிலிருந்து நான் மலைக்கு போயிட்டேன்னா நான் செத்து போயிடுவேன், என்னால உயிரோட வாழ முடியாது. நீங்க சொல்ற இடம் இன்றைய என்னுடைய உடல்நிலைக்கு, இன்றைக்கு இருக்கிற என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வாழ முடியாத இடம். நீங்க சொல்றபடி நான் மலைக்கு போனா நான் செத்து போவேன், என் ஜீவனை என்னால் காத்துக்கொள்ள முடியாது. இங்க அதுதான் வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனை, ஒரு மனுஷன் தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்ளுவான். என் ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், அவர் என்னை சாகிறதற்கு சொல்ல மாட்டார், அவர் சொன்னதுபடி செய்வேன் என்று சொல்லி நாம் செய்வோமானால் நம் ஜீவனை காத்துக்கொள்வோம். அது இல்லாம நம்முடைய வாழ்க்கையில இல்ல என் வாழ்க்கையில இந்த பொருள் இருந்தாதான் இது எனக்கு நான் என் ஜீவனை காப்பாற்ற முடியும், இந்த இடத்துல இருந்தாதான் என் ஜீவனை காப்பாற்ற முடியும், அல்லது இந்த மனிதர்களோடு இருந்தால்தான் என்னுடைய ஜீவனை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நமக்கு நாமே தீர்மானங்களை எடுத்துக்கொள்வோமானால் தன் ஜீவனை காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. அப்போ நம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால், நம்முடைய ஜீவனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர்
நம்மை விட்டு சில மனிதர்களை விலக்க விரும்பும் போது நாம் அவர்களை விட்டு விலகி செல்ல மனமகிழ்ச்சியோட ஆபிரகாமை போல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சில இடங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்மை விட்டு அதை தாண்டி போக செய்ய வேண்டும் என்று விரும்பும் போது ஆபிரகாமை போல மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறவர் என்று நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாம் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து அவர் விலக்கப்பட்ட போது மகிழ்ச்சியோடு அதை விட்டு கொடுக்கிறார். அந்த மனிதர்களை மகிழ்ச்சியோடு விட்டு கொடுக்கிறார். லோத்துவை மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைக்கிறார். எல்லா இடத்திலும் கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவரை ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு பலத்த அரணாய் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாதே என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே சமயத்துல லோத்துவுக்கும் அதே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கூட அதே வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில பொருட்கள், சில மனிதர்கள் உங்களை விட்டு தாண்டி போகிறதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கென்றே நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை லோத்துவை சொன்னது போல நீ இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லி கர்த்தர் நம்மை அனுப்புகிற சூழ்நிலைகளை நமக்கு கட்டளையிடுவாரானால் நாம் மகிழ்ச்சியோடு போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் லோத்து சொல்லுகிறத பாருங்க, இல்லை இல்லை என்னால போக முடியாது, நான் போனா என் உயிர் போயிடும், என்னையால ஜீவனோட வாழ முடியாது, நான் நல்லா வாழணும்னா இந்த தேசத்தை விட்டு நான் மலைக்கு ஓடி போக முடியாது என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவரிடத்துல பேரம் பேசுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். கடைசியில அவனுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுகிறார் ஆண்டவர். சரி பரவாயில்ல, இந்த தேசத்துல ஒரு சிறிய பட்டணம் இருக்குது, இருந்துட்டு போ, உனக்காக அந்த பட்டணத்து மனிதர்களையும் அந்த பட்டணத்தையும் அழிக்காமல் விடுகிறேன், அந்த சொத்துக்களையும் நான் அழிக்காம விடுகிறேன், அந்த பொருட்களை அழிக்காம விடுகிறேன். லோத்து திரும்ப திரும்ப கேட்டது நிமித்தமாக மனதிறங்கி அங்கே லோத்துவுக்கும் அவன் மனைவிக்கும் கர்த்தர் சில காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் எங்க இருந்ததுன்னு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால், அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூளானாள். பாருங்க, இப்ப கர்த்தர் சொன்னதுபடியே அந்த பட்டணத்தை அழிச்சிட்டாரு. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிச்சிட்டாரு. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திட்ட ஒரு பகுதியை மட்டும் லோத்துவுக்கும் அவன் மனைவிக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கும் சரி இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அங்கே விட்டு விடுகிறார், அழிக்காமல் விட்டு விடுகிறார். ஆனா இந்த நடந்த போது அவர் சொல்றாங்க, உங்களுடைய பழைய அந்த சொத்துக்களை, அந்த பழைய நிலங்களை, பயிர்களை, உங்களுடைய அந்த பழைய நீங்க விட்டு வந்த இடத்தை, விட்டு வந்த மனிதர்களை திரும்பி பார்க்காதிருங்கள். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இங்க சொல்லுகிறார், நீங்க போங்க, ஓடி போங்க, பின்னிட்டு பார்க்காதிருங்கள் என்று அந்த தேவதூதர்கள் அவளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே லோத்துடைய மனைவி என்ன செய்கிறாள், அந்த பட்டணமும் அதுல இருக்கிற பயிர்களும் அழிக்கப்படுவதை அவள் திரும்பி பார்க்கிறாள். ஏன் தெரியுமா? அவள் பார்ப்பது குற்றமல்ல, அவளுடைய பார்வையிலே என்ன இருக்கிறது, ஐயோ நல்ல அழகான பயிர்களை எல்லாம் இந்த தேசத்திலே நான் வளர்த்திருந்தேனே, என் ஆடு மாடுகளுக்கு செழிப்பான புல்வெளிகள் இந்த தேசத்துல இருந்ததே, அவைகளெல்லாம் அழிந்து போய்விட்டதே, இனி நான் எப்படி வாழுவேன்? இன்னைக்கு அநேக மனிதர்கள், நாம் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இது போன்ற கேள்வியோட இருக்கலாம், ஐயோ நான் இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நினைத்தேனே, இப்ப இதெல்லாம் போயிடுச்சே, இனி எப்படி நான் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்? இனி எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியும்? இனி எப்படி நான் இந்த மனிதர்களுடைய உதவி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? இந்த என்னுடைய வாழ்க்கையில இந்த மனிதர்களை எல்லாம் நான் இழந்து விட்டேனே, இந்த பொருட்களை எல்லாம் இழந்து விட்டேனே, இவைகள் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும் என்கிற அந்த பின்னோக்கி பார்க்கிற அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை விட்டு பிரித்து போட்ட மனிதர்களையும் பிரித்து போட்ட இடங்களையும் நாம் திரும்பி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து உப்புத்தூணாக பிரயோஜனமற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும், ஒரு ஜீவனற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே
நாம் பார்க்கிறோம். இதை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் உண்மையான அந்த மாம்ச பிரகாரமான மரணம் அடையவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் இழந்து விட்டார்கள் என்பதை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் கர்த்தர் நம்மை விட்டு ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களையோ நம்மை விட்டு கர்த்தர் பிரித்து கொண்டு போக விரும்பும் போது நாம் மனப்பூர்வமாக அவைகளை விட்டு கர்த்தர் நமக்கு காட்டுகிற பாதையிலே ஆபிரகாமை போல போக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி போகவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளையும் அவமானங்களையும் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் பார்க்க நேரிடும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தருகிறவர். அவரே நமக்கு உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமானால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது நமக்கு உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவர் நாம் புது ஜீவனை, புது சுகத்தை, புது பலத்தை, புது கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவராக இருக்கிறார். வேதம் தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. நமக்குள்ள எல்லாவற்றையும் நாம் வெறுத்து விடாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற நன்மைகள் போதும். என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த பொருட்களையும் இந்த மனிதர்களையும் நீர் பிரித்து விட்டு இருப்பீரானால் நீர் எனக்கு நன்மைக்கென்று செய்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் மனப்பூர்வமாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். நமக்கும் அவர் மகா பெரிய பலனும் திடனுமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம். நீரே எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் தேவரீர் எங்களோடு பேசுவீரா, எங்களோடு இடைப்படுவீரா. நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். கேட்ட வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்க தேவரீர் எங்களை பலப்படுத்துவீரா. தகப்பனே, எங்களிடத்திலிருந்து சில மனிதர்களை, சில இடங்களை, சில பொருட்களை கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக பிரித்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பிரித்து விட்ட அந்த காரியங்களை திரும்பி பார்க்காதபடி கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேலான உன்னத ஆசீர்வாதத்தை, ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவகாலமாய் கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்கிற ஆசீர்வாதத்தை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி தேவரீருடைய உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்துவீராக. இப்பொழுதும் அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போனவைகளை குறித்து துக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறவர். உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நித்திய பேரின்பத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதா.